கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள பார்த்துருப்போம்ல. சண்டே சர்ச்சஸ்க்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தேவன துதிச்சு பாடுவாங்க. நெறைய அந்நிய பாஷையில பேசுவாங்க. எப்பொழுதும் ஒரு மன ரம்மியமா இருப்பாங்க. அதே விசுவாசிகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த மத்தியானத்துக்கு மேல அ ஆலயத்திலருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, மறுபடியும் முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வாடி போயிரும். தங்களுடைய பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ நெனச்சு அவங்க கலங்கி போயிருப்பாங்க. இந்த பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாம் வந்து தேவன் எப்படி காப்பாற்றுவார்? தேவன் இதெல்லாம் பார்க்க மாட்டார். இந்த பிரச்சனைய நான் தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி, ஒரு அவிசுவாசத்தில வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. நீங்க 15வது அதிகாரம் யாத்ராகமத்தில வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பதான் தேவன் அழகா அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதாவது அ எகிப்திலிருந்து பல அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து அழகா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதே மாரி அங்க வந்து செங்கடல் வரும். செங்கடல பிளந்து அழகா இஸ்ரவேல் மக்கள வந்து தேவன் வழிநடத்திட்டு வந்திருப்பாரு. அதே மாரி எகிப்தின் மக்கள வந்து அந்த சர்வ சேனையும் வந்து இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். என் தேவன் எப்படிப்பட்டவர்? எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளவர்? என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தாகம் வந்துரும். வனாந்தரத்தில வராங்க. அந்த மக்களுக்கு தண்ணீர் இல்லாம இருக்கு. அந்த மாறாங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. மாறாங்கிற தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு. உடனே என்ன பண்றாங்க? மோசேய நோக்கி முறுமுறுக்குறாங்க. அதாவது என்னன்னா, கண்கள்ல பார்த்து விசுவாசித்தாங்க இல்லையா? அதாவது இவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்தாங்கன்னு கண்கள்ல பார்த்து விசுவாசிச்சாங்க. ஆனா வந்து அந்த விசுவாசம் வந்து கன்டினியூஸா இல்ல. இந்த பிரச்சனையும், இந்த கசப்பான தண்ணீரையும் தேவன் மதுரமாய் மாற்ற வல்லவர்ங்கிற அந்த விசுவாசம் இல்லாதனால, ஆட்டோமேட்டிக்கா மோசேவை நோக்கி அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே மோசே என்ன பண்றாரு? கடவுள நோக்கி கூப்பிடுறாரு. கடவுள் உடனே ஒரு சொல்யூஷன் தரார். "அப்பா அங்க ஒரு மரம் இருக்கு. அத வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போடு. அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா மதுரமா மாறிரும்ன்னு" சொல்றாரு. உடனே மோசே வந்து ஒபே பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி வந்து மதுரமா மாறிடுச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு பெரிய அற்புதங்கள் நடத்தியிருப்பாரு. ஒரு பெரிய அதிசயங்கள் நடத்தியிருப்பாரு. நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கே வந்து தேவன் அவ்வளோ கிருபை குடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ப்ராப்ளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், எப்படி வந்து இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்குறாங்களோ, நம்மளும் வந்து தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம தேவனுக்கு மேல இருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகாம குன்றி போயிருது. இல்ல ஆனா புதிய ஏற்பாடு மக்களாக நமக்கு வந்து தேவன் ஒரு வசனம் குடுத்திருக்காரு இல்லைங்களா? பிலிப்பியர் 5:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள்ன்னு மறுபடியும் சொல்றேன். இல்ல அதுதான். இந்த வசனங்கள் வந்து நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஏன்னா, ஆவியானவர் நம்ம கூட கொடுக்கப்பட்டிருக்கார். ஒவ்வொரு நேரம் நம்ம கலங்கி நிற்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனங்கள கோட் பண்ணிட்டு, நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். யாத்ராகமம் 15:25ல மோசே வந்து அந்த மரத்த எடுத்து தண்ணிக்குள்ள போடுறாரு. அந்த மரம் எப்படிங்க வந்துச்சு? கடவுளுக்கு தெரியாதா?